வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நாளை 20ஆம் தேதி பரந்தூர் சென்று ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் அங்கு விமான நிலைய எதிர்ப்பு தொடர்ந்து 900 நாட்களாக நடத்தி கொண்டு வரும் அந்த மக்களை சந்திக்க புறப்பட்டு செல்கிறார். அதற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பல கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் முறைப்படி கையாண்டு அதன் பின் தான் அந்த 20ஆம் தேதி அந்த ஏகனாபுரம் என்ற அம்பேத்கர் திடலில் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் தான் அந்த மக்களை சந்திக்க பெர்மிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் பேசி முடித்துவிட வேண்டும். பிறகு கேரவனில் என்றுதான் மக்களை பேச வேண்டும். அவர்களிடம் உரையாடல் செய்ய முடியும். நேரடியாக இருந்து அவர்கள் கோரிக்கையை கேட்டறிந்து நிதானமாக செல்ல முடியாது. கேரவனில் நின்று கொண்டுதான் இந்த மக்களிடம் பேசுவது, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது, அவர்கள் என்ன நிலையில் உள்ளார்கள் என்று தெரிந்து கொள்ள மிக முக்கியமான அந்த மாநாட்டிலே தீர்மானமாக அதை கொண்டு வந்தார். பரந்தூர் விமான நிலையம் வந்தால் அங்கே நீர்நிலைகள் அடிக்கப்படும். 13 கிராமங்கள், ஏகனாபுரம், தண்டலம், நெல்வாய், இப்படி 13 கிராமங்கள் அந்த பகுதியில் உள்ளது. 13 கிராமங்கள் உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள், 5000 ஏக்கர் அரசாங்கம் கையகப்படுத்தி ஆடம்பரமாக விமான நிலையம் அமைக்க திட்டமிட்டு 2 வருட காலமாக அந்த வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏகனாபுரத்தில் 2-3 கிராமங்களில் உள்ள மக்கள் இரவு நேரங்களில் அவர்கள் தொடர்ந்து 2 வருட காலமாக இரவில் அவர் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அங்கு காவல்துறையும் ரோந்து பணியில் உள்ளனர். ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பது அவர்களுடைய கருத்து. அதனால் அவர்கள் அங்கு எப்பொழுதுமே அதிகமாக ஃபோக்கஸ் செய்தபடி காவல்துறை உள்ளது. இங்கே விஜய் அங்கே நேரில் சென்று அவர்களை சந்திக்கும்போது குறிப்பிட்ட இப்படித்தான் செல்ல வேண்டும், இப்படித்தான் டைம், உங்களுக்கு இந்த இடத்தில் இவ்வளவு நேரம்தான் ஒதுக்கி இருக்கிறோம், அந்த இடத்துக்குள் தான் செல்ல வேண்டும், இப்படி பல விதிமுறைகள், அதையெல்லாம் கடைபிடித்துத்தான் அந்த மக்களை சந்திக்க வேண்டும். இது தமிழகத்தின் ஒரு நிலை. ஏன்னா அந்த மக்கள் 13 கிராம மக்கள் நீர்நிலைகள், அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்களை கையகப்படுத்துகிறோம் என்று சொல்லும்போது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அந்த நீர்நிலைகள் தான். 1300 ஏக்கர் தான். மற்ற 5000 ஏக்கரில் 3700 ஏக்கர் பட்டா நிலங்கள், வீடுகள். அங்குள்ள மக்கள் கனவு வீடுகள் அதிகமாக கட்டியுள்ளார்கள். அங்கே அந்த நீர் அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவைப்படுகிறது. விவசாய நிலங்கள். அவங்கள் அந்த நீரை தாய்ப்பால் கொண்டு அந்த நீரை இணைக்கின்றார்கள். தாய் பூமி. அவர்கள் மூதாதையர்களிலிருந்து அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை திடீரென்று உரையெல்லாம் காலி செய்துவிட்டு 13 கிராமங்கள், அது வெட்ட வெளிச்சமான இடமல்ல, நீர்நிலைகள், வீடுகள், ஆடு மாடுகள், இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கு சொல்வது அப்படிங்கிற போராட்டத்தை முன்வைக்கிறார்கள். பின்பு அந்த காற்று, அந்த சுவாசம், அந்த மண், இவைகளை எப்படி அவர்களுக்கு மனம் வரும்? அதனால்தான் அவர்கள் 2 வருட காலமாக அந்த விமான நிலைய வராமல் இருக்க எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அனைத்து கட்சிகளும் போய் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் சென்று விட்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் வெளியே வர மாட்டாக்காரு, பனையூரிலே இருந்துக்கிட்டாரு, மக்களை அழைத்து கொண்டு பனையூரில் வச்சுட்டான் பேசாரு, அவர் களத்துக்கு வர மாட்டாக்காரு, இப்படின்னு ஒரு விமர்சனங்களை அள்ளி வீசினாங்க. இப்போ அவர் வந்துட்டார். அவங்க தான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இந்த தளபதி அவர்கள் பாதுகாப்பாக சென்று வர அதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மற்றபடி அங்கு விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கும்போது மற்ற ரசிகர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அங்கு சென்று அவரை நேரில் சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த மக்களும்
அந்த போராட்டத்தில் கலந்திருக்கும் மக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த சந்திப்பை எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் அவர்கள் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவர் சென்று மக்களை முதலாக சந்தித்து வர அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் தாவேகாவின் முக்கியமான ஒரு நோக்கம். மற்றபடி இது போராட்டம்னே சொல்ல முடியாது. அவங்க வாழ்வாதார பிரச்சனைக்காக அவர்கள் என்ன செய்வதுன்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்க. நமக்கு திடீர்னு போக சொல்லுன்னா எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ ஆளுகின்ற அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. ஒருவேளை ஆளுகின்ற அரசு எதிர்க்கட்சியாக இருந்தால் அவர்களும் போய் அதற்கு இந்த விமான நிலைய எதிர்ப்புக்கு அவர்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவைகளெல்லாம் மனதில் கொண்டு இதை மறுபரிசீலனை செய்யலாம். இதை அந்த மக்களின் மனதில் பார்வை பார்ப்பது போல ஒரு நல்ல ஒரு செய்தி உருவாக வேண்டும். கண்டிப்பாக இந்த தளபதி விஜய் அங்கு சென்று வரும்போது அந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம்.